எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்கள் சதீஷ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால்பாறையில் இருக்கிற நீராட டேம் போகிறோம். நம்ம இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வால்பாறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வருங்க. ஸோ இதுக்கு போகிற வழியில் தான் பார்த்திங்கன்னா கூழாங்கல் ஆறும் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா நமக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்துடும் நமக்கு. ஸோ இந்த லொக்கேஷன் போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு சீனிக்கான ஒரு வியூ தான் இருக்கும். உங்களுக்கு ரோடுமே வந்து நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதோட கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓன் டிரான்ஸ்போர்ட் வந்து பெஸ்ட்டு. ஏன்னா வந்து நம்ம வழியில் நின்று ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு. இன்னொரு விஷயம், பஸ்ஸஸுமே வந்து நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அவைலபிள் இருக்குங்க. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு 1:30 ஆகுது. பட் இருந்தாலுமே வந்து நீங்கள் வெதரை பாருங்களேன், எவ்வளோ வந்து ஒரு காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து டீ எஸ்டேட் தான் நம்ம போகிற இந்த ரூட் ஃபுல்லாகவுமே. உண்மையிலே லைட்டாக அந்த ட்ரிசலோட உண்மையிலே பார்க்க ஒரு சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம நீராறு டேம் போகிற அந்த ரூட் வந்து கட் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ கட் பண்ண விதமே பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ரோடு வந்து லைட்டாக கொஞ்சம் அந்த ஆஃப் ரோடு ஃபீல் வருது நமக்கு இங்கே. ஸோ மழையும் வந்து லைட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு மிஸ்ட்டு தெரியுது. ஸோ அப்படியே பாருங்களேன். ஸோ உண்மையிலே பயங்கரமாக இருக்குது மிஸ்ட்டு. உண்மையாலே பார்த்தீங்கன்னா நேச்சரோடு இப்படி ட்ராவல் பண்ணும்போது அந்த எக்ஸலண்ட்டான ஒரு ஃபீலிங்கு அது. இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம மட்டும் தான் போயிட்டுருக்கோம் இப்போ அந்த டைமு. வேறு எந்த வண்டியும் நமக்கு ஃப்ரண்ட்லேயும் போல் பேக்லேயும் எதுவும் வரல. நம்ம ட்ராவல் பண்ணி வர இந்த டைமுக்குள்ளே நம்ம எந்த வண்டியும் பார்க்கல. நம்ம உண்மையிலே சூப்பரான ஒரு ஃபீல். ஸோ இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருக்குது. ஸோ வந்து இங்கே ஒரு பைசன் ஒன்று நிற்கிதுங்க. ஸ்பாட் பண்ணிட்டோம் நம்ம வரும்போது நம்ம இப்போ இதில். ரோடு கண்டிஷன் வந்து கொஞ்சம் பேடாக தாங்க இருக்குது. ஏன்னா வந்து எங்கே பள்ளம்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு. ஏன்னா நம்ம வந்து டவுன்லேருந்து நமக்கு ரொம்ப கொஞ்சம் உள்ளே தான் வந்துட்டோம். நம்ம சேஃப்டியாகவும் ட்ரைவ் பண்ணோம் நம்ம. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து எலஃபண்ட் வந்து கிராஸ் ஆகுவாங்க. ஸோ பார்க்கலாம், நம்ம போகிற டைமில் ஏதாவது யானை இருந்தால் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ரோடு கட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோங்க நம்ம இதே போல் ரோட்டில்.
ஸோ பார்க்கலாம் என்ன எவ்வளோ ஆகுதுன்னு தெரியல நம்ம டேமுக்கு ரீச் ஆகிறதுக்கு. திருப்பியும் வந்து இங்கே ஒரு காட்டு எருமை இருக்குங்க. இங்கே இதோ பாருங்கள், அப்படியே பாருங்கள், 2. ஸோ ஃபைனலாக நம்ம கிட்ட வந்துட்டோங்க. 1 கிலோமீட்டர் காட்டுது நீராறு டேமுக்கு. ஸோ லாங்கில் இருக்கிறது தான் நீராறு டேம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோங்க அந்த டேமுக்கு. நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஃபைனலாக வந்து நீராறு டேம் ரீச் ஆகிட்டோம். ஸோ அப்படியே பாருங்கள் வியூவை. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் தான் சதீஷ். எல்லோரும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து இந்த டைமில் வந்து தண்ணி இல்லைங்க டேமில். ஸோ ஜூலை மந்தில் தண்ணி இல்லை. பட் இருந்தாலுமே இந்த வெதர் அப்புறம் இந்த லொக்கேஷன் அதெல்லாம் பார்க்க உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா நேச்சரோடு நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் இதுங்க அது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து உங்களுக்கு கிடைச்ச ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நம்ம பை.